ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கூகுள் ஆட்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ கூகுள் ஆட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் எல்லாரும் கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ண சொல்றாங்க, சோ கூகுள் ஆட்ஸ் அப்படி என்ன இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா நான் கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், சோ என்னென்ன செக் பண்ணணும், எப்படி அதுல ஃப்ரீ கிரெடிட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணணும், அதை பத்தி இங்க கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும்போது தான் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க பிசினஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்ல இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் கூகுள் ஆட்ஸ் இங்க தான் உங்களால ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் ஹை இன்டென்ட் பர்ச்சேஸ் இங்க தான் நடக்குமே. பிகாஸ் நீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நிறைய ஜங்கிள்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இங்க நீங்க எந்த அளவு ஏர்ன் பண்றீங்களோ அதே மாதிரி இங்க லாஸ் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் ஆனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கூகுள் ஆட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ் பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க எப்படி நான் ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணணும், அதாவது நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் சேம் டைம் இது வரைக்கும் நீங்க கூகுள் ஆட்ஸை ட்ரை பண்ணாம இருப்பீங்க. ஆனா பட் நீங்க ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணும்போது கூகுள் ஆட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஹை குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுல யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஆட் ஷோ ஆகும். பட் ஆனா இங்க கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சைட்ஸோட அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய வெப்சைட்டோட கொலாபரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் சேம் டைம் யூடியூப்ல ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், ஜிமெயில் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்ஸ்ல இருக்கு. ஸோ சேம் டைம் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் உங்களால ரன் பண்ண முடியும் இந்த கூகுள் ஆட்ஸ். ஸோ அதனால தான் இதை மதர் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. இது மோஸ்ட் மார்க்கெட்டிங் டூல். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உங்க ஆடியன்ஸை ரீச் பண்ணுவீங்க. ஸோ அதாவது உங்க ஆடியன்ஸ்க்கு தேவையான ஆட்ஸை நீங்க ரன் பண்ணி ஸோ நீங்க தான் உங்க ஆடியன்ஸை ரீச் பண்ணுவீங்க. பட் ஆனா இங்க கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ அவங்க சர்ச் பண்ணி உங்க வர வைக்கலாம். அண்ட் சேம் டைம் நீங்க அவங்க ஆடியன்ஸ்க்கு மீட் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்க உங்க ஆட்ஸ் உங்க ஆடியன்ஸ் ஷோ பண்ணலாம். உங்க ஆடியன்ஸ் சர்ச் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த கூகுள் ஆட்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் டூல்னு சொல்றாங்க. ஸோ எனி ஒன் கேன் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ யார் வேணா கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம இதுல பார்த்தா DV360 இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மார்க்கெட்டிங் பட்ஜெட் அபோவ் 50 lakhs மேல வச்சுட்டு இருங்க எல்லாமே அந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் ஆட்ஸ் ரன் பண்றது, DV360 ஒரு ஆட்ஸ் ரன் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஃபாரின் கம்பெனிஸ் ரன் பண்றாங்க. பட் ஆனா நீங்க கூகுள் ஆட்ஸ் நீங்க ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது ஐ பர்ச்சேஸ் இன்டென்ட். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸ் யார் இப்போ பர்ச்சேஸ் இன்டென்ட் இருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இந்த கூகுள் ஆட்ஸ் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம கூகுள் ஆட்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ இதுல எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கு, டைப்ஸ் என்ன இருக்கு, ஆட் குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும், ஆடியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளா இதுக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். கேம்பெயின் அப்ஜெக்ட்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு அதை பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன். டைப்ஸ் என்ன இருக்கு அது பண்ணி தனி வீடியோ போட்டிருக்கேன். ஆட் குரூப் பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன். ஆடியன்ஸ் பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இது 4 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க உள்ள போனவே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தது அப்ஜெக்டிவ்ஸ், ஸோ சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராபிக், ஆப் ப்ரமோஷன், அவேர்னஸ் கன்சல்டேஷன், லோக்கல் ஸ்டோர் விசிட், கிரியேட் கேம்பெயின் வித்வுட் கோல் கைடன்ஸ். ஸோ இது கொடுத்து ஜஸ்ட் நீங்க கிரியேட் கேம்பெயின் வித்வுட் கோல் கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கீழே டைப்ஸ் காமிச்சிடும். ஸோ என்ன மாதிரி சர்ச் அதாவது சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ற ப்ராசஸ். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. பட் அது இப்போ ஒர்க் அவுட் ஆகான்னு தெரியல. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து டிமாண்ட் ஜென் இருக்கு. டிமாண்ட் ஜென் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக்ல ஆட்ஸ் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் கேம்பெயின் தான் இந்த டிமாண்ட் ஜென். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆட்ஸ் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ஆட்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் அவங்களும் டெஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு இருக்கிறது இதுதான். இந்த டைப்ஸ் தான் இருக்கு. சர்ச், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டிமாண்ட் ஜென், டிஸ்பிளே கேம்பெயின், ஷாப்பிங், வீடியோ, ஆப். இதை பேஸ் பண்ணி உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். எங்க நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணணும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களால ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஆட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட ஆட் காப்பிலாம் டிஸ்கிரைப் பண்ணி ஆர்டர் செட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம் இந்த கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க 20,000 ஸ்பெண்ட் பண்ணினா வித்தின் 60 days 20,000 ஸ்பெண்ட் பண்ணா அந்த 20,000 உங்களுக்கு ஆட்ஸ் கிரெடிட்டா தராங்க. இன்னொரு ஆட் கிரெடிட்ஸா 20,000 தராங்க. ஸோ இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம்
கூகுள் ஆட்ஸ்குள்ள வரீங்க, ஒரு 20,000 பட்ஜெட்டோட வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 20,000 ஸ்பெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 20,000 கிரெடிட்ஸ் தருவாங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி கூகுள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. கிளைம் நவும் கொடுத்து அவங்க என்ன ப்ரொசீஜர் கொடுத்தோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிரெடிட் கொடுத்து 20,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 60,000 ஸ்பெண்ட் பண்ணினா உங்களுக்கு 40,000 கிரெடிட் தருவாங்க. அதுவே 1,20,000 ஸ்பெண்ட் பண்ணினா உங்களுக்கு 60,000 கிரெடிட் தருவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கேம்பெயின் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நீங்க 20,000 பண்றீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 20,000 வந்துடும். ஸோ நீங்க 40,000 ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அதுவே நீங்க 60,000 பண்றீங்க, உங்களுக்கு 40,000 வந்து கிரெடிட்ஸ் வந்துடும். ஸோ 1 lakh வரையும் உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்றவங்களுக்கான பெனிஃபிட்ஸ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க புது ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆஃபர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் கூகுள் ஆட்ஸ் பொறுத்த ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. எப்படி ரன் பண்ணணும், அது எப்படி ப்ராப்பரா ரன் பண்ணணும், அது என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அது எந்த கேம்பெயின் நம்மளோட பிசினஸ் சூட் ஆகும், அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க ஆட் ரன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேம்பெயின் ரன் பண்ணும்போது யூஸ் பண்றது இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேம்பெயின் ட்ரை பண்ண கண்டிப்பா யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க காம்படிட்டிவ் ரிசர்ச் எப்படி நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அங்க போயிட்டு காம்படிட்டர் என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்றாங்க, அவங்க என்ன ஆட் காப்பி யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன ஆட் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு நம்மளால செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு இன்டீரியர் டிசைனர் கம்பெனின்னு சொல்லி இன்டீரியர் டிசைனர் இன் சென்னைன்னு சொல்லி டைப் பண்றேன். ஸோ இன்டீரியர் டிசைன் சென்னை டைப் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்பான்சர்ட் வந்து 3 கம்பெனி ஷோ ஆகுது. டிஜோஸ், அப்புறம் வந்து டிசைன் கஃபே, அப்புறம் லைஃப் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு 4 ஆட்ஸ் ஷோ ஆகுது. இந்த 4 ஆட்ஸ் வந்து அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி உங்களோட இது போடுங்க. ஆக்சுவலா உங்களோட சர்ச் டேர்ம் போடுங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் ஓரியன்டா என்ன மாதிரி சர்ச்சஸ் நடக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீவேர்ட் பிளான்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கீவேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஆட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க வேற என்ன மாதிரிலாம் ஆட் காப்பீஸ் யூஸ் பண்றாங்க, என்ன கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 3 டாட்ஸ் தெரியுதா உங்களுக்கு, இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கீழே வந்து சி மோர் ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் பிக்சர் காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு தேவையான ஆட்ஸ் காப்பி ரெடி பண்ணலாம், ஆட்ஸ் கிரியேட்டிவ் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண இப்போ இந்த கம்பெனி தான் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ரன் பண்ணி இந்தியாவில் ரன் பண்றாங்க. ஸோ 9 ஆட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரன் பண்ற ஆடோட இது பாத்தீங்கன்னா ஆட் காப்பி, டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு, பெஸ்ட் இன்டீரியர் டிசைனிங் சென்னை டிஜோஸ் அவர். ஸோ அவங்க ஆட் காப்பி என்னவோ ஸோ எல்லா ஆட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா ஆட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி இப்போ வந்து டிசைன் கஃபே பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு சி மோர் ஆட்ஸ் கொடுக்குறேன். ஸோ சி மோர் ஆட்ஸ் அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களால செக் பண்ண முடியும். இதே மாதிரிதான் உங்க காம்படிட்டர் என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்றாங்க, என்ன கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன ஆட் காப்பி யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே உங்களால செக் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஆட்ஸ் ரன் பண்றாங்க. நீங்களே பாருங்க, கிட்டத்தட்ட 600 ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட காம்படிட்டர் என்ன ரன் பண்றாங்க செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் ஆட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுல இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் காப்பி, அப்புறம் ஆட் கிரியேட்டிவ்ஸ், இதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல் தனித்தனி வீடியோ இருக்கு, ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.